Hi friends, welcome to An360 channel. So நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா CSK vs RCB மேட்ச் வந்து 28ஆம் தேதி நடக்குது. ஸோ அதோட டிக்கெட் வந்து நாளைக்கு வந்து சேல்ஸ் பண்றாங்க. அதாவது 25th வந்து சேல்ஸ் பண்ண போறாங்க. அது வந்து எந்த ஆப்ல அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஆப்லயும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வெப்சைட்லயும் வந்து சேல் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கு பத்தின அப்டேட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மேட்சை பத்தி நம்ம கொஞ்சம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா CSK vs மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் வந்து நல்லா பயங்கரமா தெறிக்க விட்ட மேட்ச் மாதிரி நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம தல தரிசனமும் வந்து எல்லாராலையும் பார்க்க முடிஞ்சுது. ஒரு மேட்சை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே பவுலிங் அட்டாக் வந்து பயங்கரமா இருந்துச்சு. கலீல் அகமது வந்து ஸ்டார்டிங்கே வந்து பயங்கரமா மெர்சல் பண்ண விட்டாரு. அது மட்டும் இல்லாம மும்பை இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து திணறி போனாங்க. பேட்டிங் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஹெவியாவே இருந்துச்சு. ஆனாலும் சிஎஸ்கேயோட பவுலிங் அட்டாக் வந்து மாத்தி மாத்தி வேற லெவல்ல இருந்துச்சு. அது ஸ்பின் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டாங்கன்னே சொல்லலாம். அஸ்வினும் நூர் அகமதும் வந்து வேற லெவலில் வந்து பவுலிங் பண்ணாங்க. கலீல் அகமதோட ஸ்பெல்லும் வந்து பயங்கரமாவே இருந்துச்சு. ஆக மொத்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் பேக்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா இருந்ததுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பேட்டிங் பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல வந்து நம்ம கைக்வாட் வந்து நல்லா நின்று ஆடி கொடுத்தாரு. அதே போல ரச்சினும் வந்து நல்லாவே வந்து ஒரு பேஸ்மெண்ட் போட்டு நின்றுட்டாருன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து டீம் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆயிட்டு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் 2-3 மேட்சஸ் வந்து மாத்தி மாத்தி வந்து பேட்டிங் ஆர்டர் வந்து போடுவாங்க. திரிபதி வந்து ஓப்பனிங் இறங்கினாரு. அது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது எல்லாருமே என்னன்னா கைக்வாடும் ரச்சினும் தான் வருவாங்கன்னு நினைச்சோம். பட் ஆனால் அது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜி மாதிரி தெரிஞ்சுது. பட் ஸ்டில் நம்ம எப்பவுமே இப்படிதான் ஒரு 2-3 மேட்சஸ் வந்து எப்படி ஆடுறாங்க என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்து லைனப் வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மேட்சஸ் வந்து போகும். ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து ஒரு பயன்படுத்தக்கூடிய டீமா எப்பவுமே இருந்திருக்கு. அதே போலதான் இந்த சீசன்ல இருந்திருக்கு. இப்ப போன சீசன்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பவுலிங் அட்டாக் வந்து கொஞ்சம் வந்து கேள்விக்குறியாவே இருந்துச்சு. ரொம்பலாம் வந்து நமக்கு வந்து பவுலிங் அட்டாக் வந்து பயங்கரமா இருந்துச்சு அப்படிலாம் நம்மளால சொல்லவே முடியாது போன சீசன்ல. பட் ஆனா இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா பத்திரான ஆடல. பட் ஆனாலும் பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. இன்னும் அவரும் வந்து ஜாயின் பண்ணிட்டாருன்னா இன்னமும் வந்து டீம் வந்து நல்லாவே இருக்கும். பேட்டிங் பொறுத்த அளவுக்கு சொல்ல தேவையில்ல, ஓரளவுக்கு நல்ல ஒரு டீம் தான். நல்ல பயங்கரமான பேட்டிங் ஆர்டர் வந்து சென்னைக்கும் இருக்கு. ஆக மொத்தத்துல சென்னை வந்து மும்பை இந்தியன்ஸ் கூட நடந்ததுல நமக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா சென்னை வந்து பயங்கரமான ஒரு டீம், பலமான டீமா இருக்கு அப்படின்றது நல்லாவே வந்து மற்றவங்க எல்லாருக்கும் வந்து வெளிப்படுத்திருக்காங்க. கைக்வாடை பொறுத்த அளவுக்கு எப்பவும் போல நல்லா கூலாவே வந்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தலை டோனியோட ஸ்டெம்பிங் பார்த்திருப்போம். 5 செகண்ட்ஸ்ல வந்து அடிச்சாரு. ஸோ இன்னும் அவர் வந்து வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ஆர்சிபி. ஸோ இது வந்து 28ஆம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை வந்து நடக்க இருக்கு. ஸோ அதுக்கு டிக்கெட் சேல்ஸ் வந்து 25ஆம் தேதி வந்து அதாவது நாளைக்கு காலையில 10:15க்கு டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல வந்துடும். ஸ்பெஷல் பை லிங்க் வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஸ்பெஷல் பை லிங்க் வந்து எப்போ நம்ம போட போறோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து போட போறோம். அதுவும் வந்து 25th தான் நானும் போட முடியும். ஸோ சேல்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து நான் இன்ஸ்டாகிராம் பயோல வந்து இந்த லிங்கை வந்து நான் போடுவேன். ஸோ அது மூலமா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா நான் ஒன்னே ஒன்று தான் உங்களுக்கு சொல்லுவேன், இந்த ஸ்பெஷல் லிங்கை மட்டும் நம்பி நான் வந்து டிக்கெட் புக் பண்ண போறேன் அப்படின்னா அப்படிலாம் பண்ணாதீங்க. நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மல்டிபிள் டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. 2-3 டிவைசஸ் வந்து வச்சுக்கோங்க. அதாவது ஒரு லேப்டாப்பு, ஒரு மொபைலு, இல்லை இன்னும் 2-3 மொபைல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் வந்து நல்லா ஸ்பீடாக வச்சுக்கோங்க. அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் கியூவில் அப்படி சப்போஸ் நீங்கள் போயிட்டீங்கன்னா கூட ஒரு கியூலே நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க. எதுவுமே பாப் அவுட் ஆக மாட்டேது, டிக்கெட்ஸ் வந்து பாப் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா வேற கியூக்கு வந்து போகாதீங்க. ஏதாவது ஒரு கியூல வந்து அப்படியே இருங்க. இதெல்லாம் வந்து எப்படி நான் சொல்றேன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதை வச்சு நம்ம கத்துக்கிட்டதை வச்சு தான் சொல்றேன். ஸோ ஒரே கியூல வெயிட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு டிக்கெட் சீட் வந்து பாப் அவுட் ஆகும், அதை டக்குன்னு புக் பண்றதுக்கு பாருங்க. அதே போல ரெண்டு சீட்டை வந்து ஒரே நேரத்தில் போயிட்டு புக் பண்ண பாக்குறது வந்து அதுவும் வந்து ஒரு தவறான செயல் தான். அப்படி பண்ணாலுமே வந்து டிக்கெட் வந்து ஒழுங்கா வராது. ஸோ ஒன்னாவே நீங்க புக் பண்றதுக்கு பாருங்க. ஒன்று புக் பண்ணிட்டு திருப்பி அப்படி லைட்டாக பேக் வந்து அதுலேயே ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் பின்னாடி வரலாம். ஸோ ஒன்றா புக் பண்ண பாருங்கள். அப்படின்னா ஈஸியாக மாட்டுறதுக்கான இது இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னது போல் ஸ்பெஷல் லிங்க்ன்றத ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் வெப்சைட்டை வந்து ஒரு இதாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நிறைய ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் அந்த மாதிரி நிறையா இது யூஸ் பண்ணுங்கள். ஒரு ஆளால் 2 டிக்கெட் தான் புக் பண்ண முடியும். ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ ஸ்பெஷல் லிங்க் வந்து
இந்த வாட்டி நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ இன்ஸ்டாகிராமில் நம்ம போட போகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் வந்து உடனுக்குடன் நான் வந்து அப்டேட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே நான் வந்து டிக்கெட் எப்போ சேல் ஆகுது அப்படின்றத வாட்ஸ்அப்பில் நான் முன்னாடியே போட்டேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பார்த்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா உடனே இன்ஃபர்மேஷன் வந்து அங்கேயும் பாஸ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் விஷயம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் எம்ஐ மேட்ச் அட்மாஸ்பியர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவேன். அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.